இந்த வீடியோவில் வந்து நம்ம ANET ET4 PRO vs CREALITY ENDER 3 அந்த வீடியோ தான் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ரிவ்யூ அந்த லாங் டேர்மாக யூஸ் பண்ணதுனால கம்பேர் பண்ணுற போகிறேன், என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்றத ரெண்டு பிரிண்டருக்கும் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ENDER 3 vs ANET ET4 PRO அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அதிகமாக சொல்லலை அப்படின்னு தான் நான் சொல்லணும். காரணம் ஒரு வருஷம் முன்னாடி வீடியோ எடுக்கும்போது எனக்கு ENDER 3ல வந்து ஃபால்ட் இருந்தது, மதர் போர்டு வந்து ஃபால்ட்டாக இருந்ததுனால என்னால் ஆப்ரேட் பண்ணி காட்ட முடியல ENDER 3. அதே ET4 Pro எடுத்தோம் அப்படின்னா அந்த நான் வாங்கி 1 வீக் இல்லை 2 வீக் தான் இருக்கும். அந்த டைமில் தான் நான் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதனால் எனக்கு இந்த பிரிண்டர்லையுமே ANET ET4 Proலையுமே பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளஸ் மைனஸ்லாம் வந்து அதிகமாக எனக்கு சொல்ல தெரியல அந்த டைமில். அதனால் ஒரு வாங்கின புதுசில் எப்படி இருக்குது, ரெண்டுத்துலையுமே ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்கலாம் என்ன இருக்குது, நான் எதனால் இந்த பிரிண்டர் வாங்கினேன், ENDER 3 வாங்கிட்டு ஏன் ET4 Pro வாங்கினேன் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு 3D பிரிண்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டு பிரிண்டருமே க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். ஓகேங்க, நமக்கு லெஃப்ட்டில் வந்து CREALITY ENDER 3 இருக்குது, ரைட்டில் வந்து ANET ET4 Pro இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்த பிரிண்டர் CREALITY ENDER 3 பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது வெர்ஷன் 1 பழைய பிரிண்டர் 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது அப்படின்றதுனால நான் சைனாலேருந்து தான் வாங்கினேன். அந்த டைமில் வாங்கும்போது இது ஃபஸ்ட்டு வெர்ஷன் அப்படின்றதுனால இதில் தெர்மல் ரன்அவே ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கிடையாது. அதனால் அதாவது என்னன்னா பிரிண்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான டெக்னாலஜி இதில் கிடையாது. இதில் இருக்குது, ET4 Proல இருக்குது. அதனால் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த மாஸ்ஃபெட், இந்த ஹாட் அண்டை ஹீட் பண்ணுறதுக்கான மாஸ்ஃபெட் வந்து பர்ன் ஆயிடுச்சு. அதனால் ஒரு வருஷம் முன்னாடி வீடியோ போடும்போது இந்த பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ அதுவும் கொரோனா பீக் டைமில் இருந்தது அப்படின்றதுனால எனக்கு அந்த காம்பனன்ட்ஸுமே கிடைக்கல. கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக தான் நான் இந்த போர்டு வந்து பழைய போர்டு என்ன இந்த ENDER 3 வாங்கும்போது என்ன போர்டு இருந்ததோ அதே போர்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்கிரேட் எதுவும் பண்ணல, சேம் தான். இப்போ நீங்கள் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முன்னாடி நான் வாங்கின அதே பிரிண்டர்னு வச்சுக்கலாம். இது அந்த மாதிரி டைமில் பீக்கான டைமில் எனக்கு இந்த மதர் போர்டு கிடைக்காத நேரத்தில் நான் வேறு பிரிண்டர் வாங்கிடலாம், ஒரு பேக்கப்புக்கும் இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 3D பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃபால்ட்டு நின்றுச்சுன்னா நமக்கு உடனே சரி பண்ணுறதுன்றது ஒரு சின்ன வேலை முடிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பெல்ட் இருந்துச்சுன்னா பெல்ட் டக்குன்னு மாற்றிடலாம், இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குது, நட்டு போட்டு லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம டைட் பண்ணிடலாம். அதே ஒரு பெரிய பார்ட் உள்ள போர்டே போயிடுச்சு, இல்லை டிஸ்பிளே ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், டைம் எடுக்கும் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சரி, அந்த மாதிரி ஒரு எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு பிரிண்டர் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த மாதிரி நான் முடிவு பண்ணும்போது நம்ம ENDER 3 வேணாம், நம்ம CREALITY பிராண்டே வேணாம், வேற ஒரு பிராண்டு போகும். சரி, அதே மாதிரி போகும்போது நமக்கு அதுலேயுமே ஒரு என்ட்ரி லெவல் 3D பிரிண்டர் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் ANET சூஸ் பண்ணேன். ANETல ET4 Pro எதனால் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்படி அப்பியரன்ஸ் படி நான் சொல்லுவேன். முதல்ல நம்ம ENDER 3 எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேல தான் இருக்கும். இப்போ நம்ம கேமராவில் வேணால் சரியாக கவராமல் இருக்கலாம், நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. அதே நம்ம ET4 Pro பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனு கொஞ்சம் கலர் டிஸ்பிளே இருக்கும். சரி, நான் என்ன நினச்சேன்னா ஓகே ஒரு 3D பிரிண்டரில் டச் ஸ்க்ரீன் இருக்குது, சூப்பர் நல்லாயிருக்கும், இப்போ வேறு லெவல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ENDER 3ல வந்து ஆட்டோ பெட் லெவல் சென்சார் கிடையாது, அதில் வந்து ஆட்டோ பெட் லெவல் சென்சார் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம 3D பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் பெட்டுன்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்து பிரிண்ட் பெட்டு. இந்த இடத்த வந்து நம்ம லெவல் பண்ணணும், 4 நாப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். அது வந்து மேனுவலாகவும் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணணும், மிஷினே ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். இதில் வந்து ENDER 3ல வந்து நம்ம தான் மேனுவலாக இந்த நாபெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஹைட்டை கரெக்டாக சமமாக வைக்கணும். அப்போ தான் இந்த பிரிண்டர் வந்து கரெக்டாக பிரிண்ட் பண்ணும். அதே இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பெட் லெவல் சென்சார் இருக்கிறனால அதுவே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெட் லெவல் பண்ணிடும். அது ஒரு ஃபீச்சராக நான் கருதுனேன். அதே மாதிரி ஃபிலமெண்ட் டிடெக்ஷன் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல வரும். ET4 Proல அதுக்கு இருக்கும், ENDER 3ல கிடையாது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபிலமெண்ட் வந்து சில நேரத்தில் வந்து காற்றுல ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து உடஞ்சிடும். இது வந்து ரொம்ப ஒரு நுட்பமாக இருக்கும், ஒரு வயர் மாதிரி இருக்கும். அது உடஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த ENDER 3க்கு பிரிண்ட் பண்ணும்போது தெரியாது. அது என்ன பண்ணணும்னா இந்த ஃபிலமெண்ட் வந்து உள்ளே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பிரிண்டரை ஒரு இவ்வளோ ஹைட்டுக்கு வர பிரிண்டாக இருந்தாலும் அது மிஷின் நிற்காது, ஃபுல் பிரிண்ட்டுமே பண்ணி முடிச்சிடும். அதே ET4 Proல பார்த்தோம் அப்படின்னா ஃபிலமெண்ட் டிடெக்ஷன் சென்சார் என்ன பண்ணணும்னா ஃபிலமெண்ட் உடஞ்சிடுச்சு, நீங்கள் வந்து புது ஃபிலமெண்ட்டை உள்ளே போடுங்க, இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நின்றோம். அந்த பிரிண்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் எந்த இடத்துல பிரிண்ட் உடஞ்சதோ அந்த இடத்துல எப்படி நின்றோம். நம்ம திரும்பி ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்புறம் ரெண்டு பிரிண்டர்லையுமே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரிசீவிங் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த பிரிண்ட் ரிசீவிங் ஃபங்க்ஷன்னா என்னன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே நின்றோம். திரும்பி அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் ரெண்டுமே ரிசீவ் பண்ணணும், அதே மாதிரியே பிரிண்ட் பண்ணணும். அது ரெண்டுத்துலையுமே இருக்குது ஃபீச்சர் அப்படின்ட்டு நான் கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைலண்ட் மதர் போர்டு, ET4 Proல பார்த்தீங்கன்னா சைலண்ட் மதர் போர்டு. ENDER 3ல வந்து அப்படி பிரிண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி சத்தம் வரும், ஒரு மாதிரி உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா பயமாக இருக்கும். நைட் நேரத்துலலாம் நீங்கள் அந்த பிரிண்டரை போட்டு நீங்கள் போய் படுக்க போனீங்க அப்படின்னா சவுண்ட் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நான் அந்த ரெக்கார்டிங் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ET4 Pro பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது சவுண்டே வராதுங்க, வெறும் இந்த ஃபேன் இருக்குது பாருங்கள், அந்த கூலிங் ஃபேன் இருக்கும், அந்த ஃபேனோட சவுண்டு தான் உங்களுக்கு கேட்கும்.
இதெல்லாமே வந்து ஒரு செமையான அப்கிரேடு, சூப்பரான அப்கிரேடுன்னு சொல்லிட்டு தான் நான் எண்டர் 3க்கு அப்புறமா E24 Pro வாங்கினேன். ஆனால் நான் நினச்சதில் முக்கால்வாசி விஷயங்கள் வந்து எனக்கு செட்டே ஆகலை, தப்புன்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. காரணம் என்னன்றதை சொல்கிறேன் பாருங்கள். எண்டர் 3ல் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக என்ன சொன்னேன், டிஸ்பிளேலேருந்து ஆரம்பித்தேன், கரெக்டுங்களா? இதில் வந்து இந்த மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் டிஸ்பிளே இருக்குது, அதில் கலர் டிஸ்பிளே இருக்குது அப்படின்ட்டு. நம்ம நீங்களே சொல்லுங்களேன், ஒரு 3D பிரிண்டரில் நம்ம டிஸ்பிளே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? படம் பார்க்க போகிறோமா, இல்லை கேம் விளாட போகிறோமா, இல்லை என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட வேலை என்னென்னா, நம்ம மெமரி கார்டை இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பிரிண்டோ அதை வந்து நம்ம நாபில் அந்த டெம்பரேச்சரோ இல்லை வந்து ஃபஸ்ட் லேயர் செட்டிங்கோ இல்லை ஸ்பீடோ ஏதோ ஒன்று செட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம பாட்டு வேலையை பார்க்க போகிறோம். அது 1 மணி நேரமோ இல்லை 1 நாளோ 2 நாளோ எத்தனை நாள் எடுக்குதோ அந்த பிரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த பிரிண்டர் கிட்ட வர வேலையே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கலர் டிஸ்பிளே மட்டும் என்ன மாற்றிட போகுது? நாப் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான். இது வாங்கினதுக்கு அப்புறமா தான் நான் இதை உணர்ந்தேன், சரி இது ஓகே. அதுக்கப்புறமா ஆட்டோ பெட் லெவல் சென்சார், இதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஆட்டோ பெட் லெவல் சென்சார்ன்றது முக்கியமாக எந்த மாதிரி பிரிண்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் பிரிண்டர், எக்ஸாம்பிளுக்கு CREALITY CR10, இது சின்ன சைஸ் பிரிண்டர். இந்த சின்ன சைஸ் பிரிண்டருக்குலாம் நம்மளே மேனுவலாக பெட் லெவல் பண்ணிடலாங்க. அதுவுமே பெட் லெவல்ன்றது நம்ம ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பெட்டு மாற்றுறோம், கிளாஸ் பெட் மாற்றுறோம், இல்லை வந்து ஒரு மேக்னெட்டிக் பெட் மாற்றுறோம் அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் பெட் லெவலில். நான் என்ன நினச்சேன்னா, சரி நமக்கு எதுக்கு ஒரு வாட்டி மேனுவலாக பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் பெட் லெவல் வாங்கினா நல்லா இருக்குமேட்டு இந்த E24 Pro வாங்கினா இதுதான் எனக்கு இருக்கிறதே தலைவலி கொடுத்தது. எனக்குன்னு இல்லைங்க, E24 Pro வச்சிருக்க நிறைய பேருக்கு தலைவலி கொடுத்த ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். நிறைய பேரை E24 Proவை வெறுக்க வச்ச காரணம், இந்த 3D பிரிண்டிங் உள்ள வரணும் அப்படின்னு நினச்சவங்கள வெறுத்து போக வச்ச ஒரு ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பெட் லெவல் சென்சார். இந்த பிரிண்டரில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க ஆட்டோ பெட் லெவல் சென்சார். இப்போ ஒரு 10 பேர் வாங்குறாங்க E24 Pro அப்படின்னா அதில் 5 பேருக்கு நல்லா ஒர்க் ஆகுது, 5 பேருக்கு நல்லா ஒர்க் ஆகலை. நல்லா ஒர்க் ஆகாத 5 பேரில் நானும் ஒருத்தன், எனக்கு வந்து சரியாகவே ஒர்க் ஆகலை. நீங்கள் இந்த பெட் லெவல் சென்சாரில் லைட் எரியல அப்படின்னா தான் அது போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க, லைட்லாம் நல்லாவே எரியும். அது வந்து அந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பெட் லெவல் கொடுத்தோம் அப்படின்னா ஒரே பாயிண்ட்டை 4 வாட்டி நான் வந்து லெவல் பண்ணி பார்த்தேங்க. ஒரு வாட்டியுமே வேறு வேல்யூஸ் காட்டும். அப்படி காமிச்சது அப்படின்னாலே டைம் டு சேஞ்ச் தி பெட் லெவல் சென்சார். நீங்கள் அப்போ கேட்கலாம், நீங்கள் அதுக்கு தான் மேனுவல் பெட் லெவலிங் கூட இருக்கே, நம்ம E24 Proலே மேனுவல் பெட் லெவல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி குறை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுவல் பெட் லெவலுக்குமே நமக்கு Z ஆக்சிஸில், அதாவது மேலேருந்து கீழே வருது பார்த்தீங்களா இந்த ஆக்சிஸ், அதுக்கு வந்து ஒரு எண்டு ஸ்டாப் இருக்கும். இது எண்டர் 3க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எண்ட் ஸ்டாப் இருக்கும். நான் காட்டுறேன் அதை அந்த இடத்துல. அதே மாதிரி இங்கே இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக பெட்டை இடிக்காமல் நிற்கும். அது வந்து இதில் கிடையாது. அதை எப்படி டிடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே அந்த பெட் லெவல் சென்சார் வச்சு தான் அந்த கீழே இடிக்குமா இடிக்காதா அப்படின்றது வந்து அது டிடெக்ட் பண்ணும். அப்படி பார்த்தாலுமே அந்த பெட் லெவல் சென்சார் போயிடுச்சு அப்படின்னாலே ரெண்டுத்துக்குமே ஆட்டோ பெட் லெவலும் யூஸ் பண்ண முடியாது, மேனுவல் பெட் லெவலுமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ஃபிலமெண்ட் டிடெக்ஷன் சென்சார். ஃபிலமெண்ட் டிடெக்ஷன் சென்சார் நல்ல ஃபீச்சர் தானே, அதையுமே நான் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அதையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வாட்டியுமே அந்த ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் முடிஞ்சவொடனே எடுப்போம். வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபிலமெண்ட் டிடெக்ஷன் சென்சாரில் மாட்டிக்கிட்டு அதிலே சிக்கிக்கும். நம்ம ஒரு வாட்டியுமே அதை கழட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு அது பிடிக்கல, அதை எடுத்துட்டேன். அப்போ நீங்கள் E24 Pro வாங்கினவங்களாம் என்ன வேஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் எந்த பிரிண்டர் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா E24 Pro தான் யூஸ் பண்ணுறேன். காரணம் நான் நிறையா அப்கிரேடுன்னு சொல்லக்கூடாது, நிறைய மாடிஃபிகேஷன். இந்த E24 Pro நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் சூப்பராக இருக்குது. எண்டர் 3 இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. காரணம் இது பழைய பிரிண்டர், அது நம்ம சவுண்டெலாம் வரும், ரொம்ப ஒரு மாதிரி சவுண்டு வரும், நிறைய கம்ஃபர்டபுளாக இருக்காது நிறைய விஷயங்கள். அதனால் E24 Proவில் சில விஷயங்களை தூக்குனதுக்கு அப்புறமா சூப்பராக இருக்குங்க உண்மையிலே பிரிண்டர். இப்போ நிறைய பேர் வச்சிருக்கவங்களுக்கு அதான் 50-50 சொன்னால் பார்த்தீங்களா, 50-50 பேருக்கு 50% பேருக்கு வந்து நல்லாயிருக்கும், வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அதே நீங்கள் இப்போ தான் வாங்க போகிறீங்க, இந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்குது, ஒரு 3D பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு CREALITY ENDER 3 போயிடுங்க. அமேசானில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,990 இருக்குதுங்க. இதுதான் நான் சீப்பஸ்ட்டாக இந்த 3D பிரிண்டரை பார்த்த ரேட். இதுதான் எண்டர் 3யோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,999. அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லை நீங்கள் அமேசானில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே E24 Pro போனோம் அப்படின்னா 16,000 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்போ நான் பிரிண்ட் குவாலிட்டி பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் குவாலிட்டி வந்து ஏறத்தாழ ரெண்டுத்துலையுமே சேமாக இருக்கும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து கொஞ்சம் இந்த நட்டை வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன், இல்லை இந்த பெல்ட் கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா வந்து கேவலமாக இருக்கும். அதுலேயும் அதே கதை தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃபோன் எடுத்துப்போம். ஒரு ஆண்ட்ராய்ட்லேயே 2 ஃபோன், ஓப்போ ஃபோனு, விவோ ஃபோன், 2 ஃபோனுமே வச்சிருக்கோம். அதில் இருக்க ஸ்பெக்கு, அதில் இருக்க ஸ்பீட் டெஸ்ட்லாம் பண்ணுறது அது வேறு. ஏன்னா அது வந்து நம்ம மாற்ற முடியாது, அந்த ப்ராசஸர் அதெல்லாம். இந்த ஃபீச்சர் நல்லா இருக்குது, இந்த ஃபீச்சர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3D பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம சரியாக டியூன் பண்ண தெரியல அப்படின்னா நல்ல பிரிண்டராக இருந்தாலுமே அதில் கேவலமான பிரிண்ட் குவாலிட்டி தான் வரும். பிரிண்ட் குவாலிட்டி பற்றிலாம் பெருசாக கிடையாது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பிரிண்ட் பண்ணோம். அதனால் பிரிண்ட் குவாலிட்டி பற்றி நான் எதுவுமே பேசலை. பிரிண்டர் சிம் ஃபங்க்ஷன் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிரிண்ட் பாருங்கள், இப்போ அப்துல் கலாம் ஐயாவோட வந்து ஒரு லித்தோ பிரிண்ட்டாக ஒன்று போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் சிம் ஃபங்க்ஷனில் தான் பண்ணது. உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லேயரில் ரொம்ப ஷைனிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தெரியுதுங்களா, ஒரு கோடு தெரியுதுங்களா, இது வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த இடம் பாருங்கள் ஒரு மாதிரி வீங்கி இருக்கா, ஃபிலமெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. இது என்னன்னா இந்த இடத்துல நாசில் இருக்கும்போது கரண்ட் கட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்ததுனால இந்த மாதிரி ஒரு லேயர் தனியாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தோசை தவாவில் வந்து நம்ம தோசை ஊற்றுறோம், தோசை நல்லா வெந்துட்டு எடுக்கிற டைமில் அந்த தோசை மேலேயே இன்னொரு கரண்டி மாவை ஊற்றினா எப்படி இருக்கும், வெந்த தோசைக்கு மேலே வேகாத மாவு ஊற்றினா எப்படி இருக்கும், அதே மாதிரி தாங்க. பாருங்களேன்,
இப்போ ஒரு மாதிரி லேயர் தனியாக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதை இப்படி உடச்சேன் அப்படின்னா உடஞ்சிரும். நான் இருந்தாலும் அந்த பிரிண்ட்டை வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். ஈஸியாக உடஞ்சி வந்துடும். உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா லேயர் தனியாக தெரியுது பாருங்கள் பின்னாடி. இதெல்லாம் தெரியுதுங்களா? அதுதான் வந்து பிரிண்டர் சிம் ஃபங்க்ஷன். நான் வந்து பிரிண்டர் சிம் ஃபங்க்ஷன் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஆரம்பத்தில் வாங்கின புதுசில் போட்ட பிரிண்ட் இதெல்லாம். அதனால் அந்த பிரிண்ட்லாம் பிரிண்டர் சிம் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபீச்சராக நினச்சி தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. எந்த பிரிண்டர்லையுமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டி பிரிண்ட் இந்த மாதிரி கிடைக்காது உங்களுக்கு பிரிண்டர் சிம் ஃபங்க்ஷன் மூலமாக. அதே மாதிரி இந்த பிரிண்டரில் நான் என்னென்னலாம் மாற்றினேன் அப்படின்னா, இந்த ஃபிலமெண்ட் டிடெக்ஷன் சென்சாரை வந்து பின்னாடி இருக்கிறத எடுத்துட்டேன். ஆட்டோ பெட் லெவல் சென்சாரை எடுத்துட்டேன். என்னோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3.0.0 இந்த வெர்ஷனில் தான் நான் இப்போ கரண்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். E4 Pro பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சில நேரத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரூடருக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து சில நேரத்தில் லூஸ் கனெக்ஷனாக இருந்தது அப்படின்னா வந்து ஹாட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து ஹீட்டே ஆகாது சில நேரத்தில். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் நல்லா வரும். சவுண்டுமே பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்ன மாதிரி இதில் வந்து சைலன்ஸ் ஸ்டெப்பர் மோட்டார் இருக்குது, இதில் சைலன்ஸ் ஸ்டெப்பர் மோட்டார் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து நல்லா கம்மியாகவே கிடைக்கும் அந்த பிரிண்டரில். இதில் வந்து ரொம்ப சவுண்டு இருக்கும். நான் முடிவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் 3D பிரிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா Ender 3 போங்க. தயவு செஞ்சு CREALITY Ender 3 போங்க. அதுக்கப்புறமா வேணால் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் இதில் Ender 3 வீட்டு கூட போங்க. ANETல எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பிரிண்டரும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதில் நிறைய சப்போர்ட் இல்லை, கஸ்டமர் சப்போர்ட்டும் கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு யூடியூப்ல வீடியோஸ் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, இதில் வந்து ட்ரபிள் ஷூட் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. நான் ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். தமிழில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் வீடியோஸ். இங்கிலீஷ்லையுமே ரொம்ப ரேரு. நான் தேடின எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே ANET ET4 Proல சொல்யூஷன் கிடச்சதில்ல. அதே Ender 3 போகிறீங்க அப்படின்னா அவ்வளோ இருக்குங்க. அவ்வளோ பேர் வந்து அதை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து மார்லின்லேருந்து வேறு என்னென்னமோ சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி பிரிண்ட் குவாலிட்டி அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வேணும், எந்த பிரச்சனையானாலும் எனக்கு வந்து நான் கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் நானே சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிரிண்டர் வந்து கண்டிப்பாக CREALITY Ender 3 தான் இருக்க முடியும். Ender 3 வெர்ஷன் 1 வெர்ஷன் 2வும் நல்லா தான் இருக்குது. வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 19,000 கிடைக்குது. நான் அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக ஒரு புதுசாக வாங்குறவங்களுக்கு Ender 3 வெர்ஷன் 1 தான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். E4 Proல உங்களுக்கு ப்ராப்ளம்னு என்ன வரும்னா, அந்த பெட் லெவல் பிரச்சனை வரும். அதை விட்டால் ஃபிலமெண்ட் டிடெக்ஷன் சென்சார் வரும். சில நேரத்தில் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா UI வந்து பக், அதே மாதிரி ஹேங் ஆகிடும். சில நேரத்தில் வந்து பிரிண்ட் ஆகாது, டெம்பரேச்சர் அந்த ஹாட் அண்ட் டெம்பரேச்சர் வராது. சில நேரத்தில் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரே செகண்டில் பிரிண்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பக்லாம் இருக்குது. அது இன்னும் அவங்க ஃபிக்ஸே பண்ணல. நான் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்குங்க. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு தலைவலி வேணாம் அப்படின்னா Ender 3 வாங்குங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதை வச்சு நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா நான் எதுக்கு இந்த பிரிண்டர் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் ஒரு 3D பிரிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக வரீங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது, டிசைன் பண்ண போகிறோம், நிறைய பிரிண்ட்லாம் எடுக்க போகிறோம்னு ஆசையாக வருவீங்க. இந்த பிரிண்டர் வாங்கினீங்கன்னா அந்த ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், Ender 3 கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். Ender 3 வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரில் போய் ஷாப்பில் வாங்கணும் அப்படின்னாலுமே நான் ஷாப்பில் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுவேன், அந்த கடைகளில் எந்த மாதிரி கடைகளில் எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு. அதுக்குமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அந்த கண்டென்ட் வரும். அதே மாதிரி நான் எதில் டிசைன் பண்ணுறேன், என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றியுமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க, எந்த பிரிண்டரில் என்ன ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றது எல்லாமே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ யாரா புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராப்ளம், நீங்கள் ரெக்டிஃபை பண்ண சொல்யூஷன் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.